ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது நமக்கே தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற கூகுள் மேப்ஸ். இது எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம எல்லா ஃபோன்லேயும் கூகுள் மேப் வந்து டிஃபால்ட்டாகவே ஃபோன் வாங்கினோடனே இருக்கும். இப்போது அந்த கூகுள் மேப்பை எப்படி நம்ம எங்கெங்கே போகிறோமோ எல்லாமே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். அது நமக்கு தெரியாமையே, நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ பார்க்குறேங்க. இப்போது எல்லா ஃபோன்லையுமே கூகுள் மேப்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் பர்சனல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது கீழே வந்தவுடனே லொக்கேஷன் இஸ் ஆன், லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஸ் ஆன். லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஸ் ஆனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனோட டீட்டெயில் வரும். எந்த மாடல் மொபைலோ அதில் வந்து லொக்கேஷன் ஆனில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இதில் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்படி ஒரு மேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் எங்கே இருக்குன்றத லொக்கேஷனில் வந்து ஜிபிஎஸ் கரெக்டாக காட்டும். இப்போது மேலே வந்து இது கூகுள் கேலண்டர். கூகுள் கேலண்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரி, நீங்கள் எப்போல்லாம் ஃபோனில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்போ எல்லாமே நீங்கள் எங்கேருந்து எங்கெல்லாம் போகிறீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மேப்பில் ரெக்கார்ட் ஆகும். இதுதான் இப்போது இந்த மேப் ஜூலை 2000 இந்த 1. இப்போ வந்து நீங்கள் இப்படி நெக்ஸ்ட்டு ஜூனில் போனீங்கன்னா இப்போ 14 காட்டுது. இது வந்து இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்றது மீன் பண்ணும். இப்போது இந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 இருக்குது, மே 1. இப்போது ஏப்ரல் 2 and 3 இது எல்லாமே என்னோடய ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போது 19th கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 19th கிளிக் பண்ணும்போது என்னோடய ஆஃபீஸ்லேருந்து நான் மூவ் பண்ணதை எங்கள் ஹிஸ்ட்ரியில் எப்படி காட்டும். இப்போ பாருங்கள். பாருங்கள், இன்னொரு ஹிஸ்ட்ரி போய்க்கலாம். 28. இப்போ பாருங்கள், இதோடு என்னை ஹோம்லேருந்து நான் எங்கெல்லாம் போனேனோ, அதாவது நான் போகும்போது மொபைலோட ஜிபிஎஸ் வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? நான் போகும்போது இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே ஜிபிஎஸ் ஆனில் இருக்கும்போது ரெக்கார்ட் ஆனது. இதை நீங்கள் மேப் கிளிக் பண்ணோடனே நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், எதில் போகணுன்றதும் கரெக்டாக காட்டும். மூவிங்ஸ், நம்ம வாக்கபிளாக இல்லை மோட்டார் சைக்கிளில் போனோமா பஸ்ஸில் போகணுமா அப்படின்றத காட்டும். எவ்வளோ டைமில் போயிருக்கோம் எல்லாமே இதில் காட்டும். இதுதான் நமக்கு தெரியாமே இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஜிபிஎஸ் வந்து மொபைலில் எப்பயுமே, இது நல்லதும் ஒன்று தான். இதை வேறு ஏதாவது இதேமாரி நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து ஆன்னு கேட்கும். இந்தமாரி ஆன் பண்ணி வச்சிடாதீங்க. இதை வேறு யாருன்னா மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. இது கூகுள் ஆப்ஸில் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் வேறு மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கெடுதலும் இருக்குது. இருந்தாலும் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ அதிகமாக நான் நல்லது யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கெட்டதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதே ஆப் இப்போ நம்ம ரூம்லேயே ஃப்ரெண்டு ஏதோ போய் சொல்லிட்டான், எங்கே போய்ட்டு வரேன்னு கேட்டால் தெரியலனால இந்த மேப் எடுத்து பார்த்தா அழகாக அவன் போய் சொன்னானோ உண்மை சொன்னானோ கரெக்டாக தெரிஞ்சிடும். தேங்க்யூ. இது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். நன்றி. முத்துக்குமார். தேங்க்யூ.